ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு விசித்திரமான ஷேப்பில் வளர்ந்துருக்கிற ஆலோவேரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்தாழை செடி ஏன் இப்படி வளர்ந்துருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது எங்கள் வீட்டில். அண்ட் இதில் வந்து ஒரு 2-3 கத்தாழை செடி மட்டும் சின்ன சின்னதாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக அதை கண்டுக்காமல் விடவும் என்ன ஆயிடுச்சுன்னா, கத்தாழையிலேருந்து நிறைய அல்ல செடிகள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கும். அப்படி தனித்தனியாக இண்டிவிஜுவலான நிறைய கத்தாழை வந்து வளர்க்க ஆரம்பிக்கவும் இந்த தொட்டியில் இடம் பத்தாமல் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அது வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. க்ரோயிங்க்கு இடம் இல்லாமல் உள்ளே அது வளரவும் இருக்கிற எல்லா கிளைகளுமே உள்ளுக்குள்ளேயே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளே போடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி ரொம்ப நாள் இதை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இத்தனை நாள் வரவே இல்லை. நிறைய டைம் தண்ணியெல்லாம் ஊற்றி எடுக்க ட்ரை பண்ணோம். அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதனால கடைசியில் இந்த டைம் என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாத போது ரொம்ப கஷ்டப்பட்டு அது இழுக்க ட்ரை பண்ணோம். 1-2 கிளைகள்லாம் முறிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுத்தோம். இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. சுத்தமாக தண்ணியே இல்லை இதில். இது மெயினாக இப்படி வளர்ந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழையோட வேர் வந்து அப்படியே சைட்ஸில் தான் பரவி போகும். மேக்ஸிமம் டீப் ரூட் விடாது. அதனால் இதுக்கு வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பாத்திரமோ இல்லை அகலம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் தான் வைக்கணும். நாம் என்ன பண்ணிட்டோம், அகலத்தை பற்றி யோசிக்காமல் நீளம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பாட்டில் ஆனால் கம்மியான மண் வச்சுட்டோம். அதனால இந்த கத்தாழை வரக்கூடிய எல்லா இடமே வந்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான். எம்டி ஸ்பேஸாக இருந்தாலும் மேலே வந்து அகலம் கம்மியாக இருந்துருந்துச்சுன்னா மேலே ஓப்பன் ஸ்பேஸாக இருந்திருக்கும். இது இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் ஆயிருந்திருக்காது. நல்லா விரிஞ்சு வளர்ந்துருக்கும். ஆனால் மேலேயும் அந்த பிளான்டரோட மிச்ச பாதி இருந்தனால அதனால் மேலேயும் நல்லா விரிஞ்சு வர முடியல. கீழேயும் எங்கே வளருதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லேயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒன்றா பிரித்து வச்சிடலாங்க. ஏன்னா ரொம்ப நாள் இது ரொம்ப கன்ஜஸ்டடாக கிளம்ஸியான இடத்துல இருந்திருக்கு. இந்த குறுகிய இடத்துலேருந்து இதை கொஞ்சம் எடுத்து வேறு இடத்துல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒரு செடியாக நம்ம பிரிச்சுட்ருக்கோம். இதில் லேசாக வேர் இருந்தால் போதுமானது. அது எங்கே நம்ம மாற்றி வச்சோம்னாலும் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வேரெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் பார்த்து மெல்லமாக எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இதை பாருங்களேன், எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகிருக்குன்னு. கத்தாழைனாவே பொதுவாகவே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி வளைஞ்சு போயிட்டுருக்கு. அண்ட் கண்டிப்பாக ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கு உள்ளுக்குள்ளே. ரொம்ப நாள் இது வெயிலில் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான தண்ணியில் வெயிலில் அப்படியே கிடந்துச்சு ரொம்ப நாள், அதை கண்டுக்காமே. அண்ட் இது பாருங்கள், இருக்கிறதுலையே கீழே இடத்துல ரொம்ப குட்டியாக சுத்தமாக இடம் எல்லாம் வளர்ந்துருக்கு. இது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இதோட வேர் பார்த்து எடுக்கணும். ஃபுல்லாக வேர் டேமேஜ் பண்ணிடக்கூடாது நம்ம. பாருங்கள், இதுலேயும் வேர் இருக்குது. இது கண்டிப்பாக நல்லா வளர்ந்துடும். ஆனால் அதோட கண்டிஷன் பாருங்களேன், எந்த அளவுக்கு ட்விஸ்ட் எடுத்துருக்குன்னு. இவ்வளோ குட்டியாக இருக்குது, நிறைய வளைவு நெளிவெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் இது இடம் மாற்றி வச்சிட்டோன்னா நல்லா வளர்ந்துருங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வளரும்னு ஒன்றும் ஒரு கேரண்டி இல்லை. இப்போ இதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக சென்டரில் வளர்றதுனால சுத்தமாக அதுக்கு இடம் இல்லை. எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. நான் லிட்ரலி எவ்வளோ கொடுமைப்படியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் ஆக்சுவலி இந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கலைங்க. நான் ரொம்ப நாள் இது வெளியே எடுக்கணும்னு மட்டும் தான் நினச்சேன். உள்ளே எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது அது தெரியல. வெளியிருந்து பார்க்கும்போது அந்த டிப்புக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பார்க்குறக்கு ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. சரி, எடுத்து நம்ம வந்து இடம் மாற்றி வைக்கலான்னு தான் ஓப்பன் பண்ணோம். இதை ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி தான், வெளியே எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கு தெரியுது இதுக்குள்ளே இந்த அளவுக்கு இருக்குது செடி அப்படின்னு. பாருங்கள், நூடுல்ஸாட் இருக்குது பார்க்குறக்கு. டிப்பிக்கலி நான் நிறைய ஆலோவேரா வேணுமேன்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணேன். எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி ட்விஸ்ட்ஸோடு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி மேலே எப்படி டிப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வேணும், இந்த மாதிரி தான் நிறைய எடுக்க போகிறேன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரியாலிட்டியில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அது ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது. பட் என்னவாக இருந்தாலும் எல்லாமே பிளான்ஸ் தாங்க. கண்டிப்பாக வந்து இத்தனை நாள் எப்படி இருந்துச்சோ இனி அதை வந்து வேறு இடத்துல இடம் மாற்றி அது பெட்டராக வளர்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். ஸோ ஃபைனலி எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 13 தனித்தனியான பிளான்ஸ் இருக்குது. இதில் சின்ன செடியோடு சேர்த்து 13க்கு மேலேயே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கத்தாழை வேணும்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய செடியெல்லாம் கொடுத்துட்டு, மெயினாக நான் வளர்த்த போகிறது பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கக்கூடியதை நான் வளர்த்த போகிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கான நேரம். மெயினாக எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது வளர்ந்துச்சுன்னா இது திருப்பி ஸ்ட்ரெயிட் ஆகிடுமா இல்லை இதே ஷேப்பில் தான் இருக்குமான்னு தெரியல. சரி, நம்ம வளர்த்தி பார்த்தா தானே தெரியும் நமக்கு. அதனால் இப்போ இருக்கிற பிளான்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன். இது வளர்ந்துச்சுன்னா தாங்க எனக்கே தெரியும் இது எப்படி வளரப்போகுதுன்னு. இதே மாதிரி ட்விஸ்ட்டோடு தான் இருக்கும்னாலும் இட்ஸ் ஓகே. இப்படி தான் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். ஸோ வீட்டில் இருக்கிற எம்டியான பிளான்டர்ஸ்லாம் இதை மாற்றிட்டுருக்கேன். அண்ட் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னா, கத்தாழையை வந்து ரொம்ப நீளமான ஒரு பாட்டில் வைக்கக்கூடாது. வச்சாலும் அதோட சர்ஃபேஸ் வந்து மேலே தான் இருக்கணும். ரூட் மட்டும் உள்ளே இருந்தால் போதுமானது.
முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பிளான்டர்லேயே வைங்க. அதே மாதிரி குட்டி குட்டியான கத்தாழைகள் வரும்போது அதில் இடம் இருந்தால் மட்டும் விட்டுருங்க. இடம் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கேருந்து எடுத்து வேறு ஒரு பாட்டில் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த பிளான்ட்டுகள் எல்லாம் தொட்டியில் மாற்றி இப்போ 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாதமே நல்லா ஃப்ரீயாக வளரக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம். நல்ல சன்லைட் எந்த வழியில் வருதோ அந்த சைடு தான் எப்போவுமே பிளான்ட்ஸ் வளர்ந்து போகும். இதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதை ஓப்பனில் அப்படியே விட்டுட்டனால அது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வளர்றதுக்கு அமைச்சிருச்சு. நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக அது இன்னும் அந்த நிலையோடு தான் இருக்கும்னு. ஆனால் இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் அதில் டிஃப்ரென்ஸு. லேசாக இன்னும் அந்த வளைவுகள் இருக்குது, ரொம்ப லேசாக. ஆனால் முக்கால்வாசி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கத்தாழை வளர்த்தும் போது ஒருவேளை இந்த மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பிரித்து வச்சிடலாம். அண்ட் எப்போவுமே ஹோப் இருக்குது. எந்த ஒரு செடியுமே சிக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம இடம் மாற்றி வைக்கிறது மூலமாகவும் நல்ல சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறது மூலமாகவும் கண்டிப்பாக அது திருப்பி நார்மல் ஆகிடும். நீங்கள் வளர்த்தின செடியிலையும் இந்த மாதிரி வியர்டு ஏதாவது ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடைய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.